இது சட்டசபையா இல்ல சம்பவ சபையா பார்ட் 2 இன்னைக்கு எந்திரிச்சு பேசின ஓபிஎஸ் ஐயா தமிழக மக்கள் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறாங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலைமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மக்கள் இந்த ஏமாந்து நிற்கின்றார்களே. அதுக்கு எந்திரிச்சு பேசணும் நம்ம செங்கோட்டையன் ஐயா, தூய ஆட்சி கொடுக்குற எங்களை எந்த மக்களும் குறை சொல்ல, நீங்களாம் தான் எதிரில் உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதோட இன்னொன்னு என்ன சொன்னார்னா, நீங்க தான் புதுசா இடம் மாறி இருக்கீங்க, புதுசா போன இடத்துக்கு இத்தனை பூஜை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய்ச்சி விட்டாரு. இடம் மாறி இருக்கிறீர்கள் பரவாயில்லை, யாருக்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எந்திரிச்சு பதில் சொன்ன ஓபிஎஸ் ஐயா, எனக்கு முன்னாடி நீங்க தான் இடம் மாறி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எந்திரிச்சு பதில் சொன்ன நம்ம ராஜ்மோகன் அண்ணன், செங்கோட்டையன் அண்ணன் உங்களுக்கு முன்னாடி இடம் மாறினாரு, அது கரெக்ட் தான், ஆனா அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய படம் மாறல பாருங்க, இன்னைக்கும் ஜெயலலிதா போட்டோ தான் வச்சிருக்காரு, ஆனா நீங்க இடம் மாறின உடனே படம் மாத்திட்டீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சைடு கலாய்ச்சி விட்டாரு. அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ. நாங்கெல்லாம் மினிஸ்டரா இருந்தப்போ எங்க தலைவர் டெய்லி எங்களை வந்து ரொம்ப பதட்டமாவே வச்சிருப்பாரு, நியூஸை பார்த்து உடனே எங்களை வந்து கேள்வி கேட்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே அமைச்சர்கள் எல்லாருமே பயங்கர ஃப்ரீயா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருந்து சொல்ல, ரிலாக்ஸா இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு எந்திரிச்சு பதில் சொன்ன நம்ம புசி என்ன, நாங்க எங்கேயா உங்களை மாதிரி எல்லாம் ஃப்ரீயா இருக்கோம், இப்பெல்லாம் சாக்கடை பிரச்சனை கூட தலைவர் எங்களுக்கு போன் அடிச்சு அதை முதல்ல என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புசி என்ன ஒரு சைடு கலாய்ச்சி விட்டாரு. ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன், நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதிர்கட்சியில இருந்து எந்திரிச்சு நீங்க வாங்கினது வெறும் 108 தான், நாங்க உங்களை விட இங்க மெஜாரிட்டி அதிகமா இருக்கும், என்ன வேற வேற அணியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமா வாங்கியிருக்காங்க. அதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்ற நம்ம செங்கோட்டையன் ஐயா, ஐயா நாங்க வேணா 108 வாங்கி மைனாரிட்டியா இருக்கலாம், ஆனா இந்த 108 கூட பெற முடியாம 97 மைனாரிட்டி அரசு அமைச்சது உங்க ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சைடு கலாய்ச்சி விட்டாரு. 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லா கேள்விக்கும் இந்த சைடுல இருந்து டக்கு டக்குன்னு எந்திரிச்சு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டசபையில இப்படி ராபிட் ஃபயர் ரவுண்ட்லாம் நடக்கும்ன்றதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்ல சார்? அப்புறம் வீடியோ பாக்குறவங்க என்ன இன்ஸ்டால மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy.